நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. எங்கள் அன்பான தகப்பனே, தருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைக்காக உம்மை நன்றி சொல்லுகிறேன். இந்த வார்த்தை நேற்றைய தினத்திலே என்னை ஆசீர்வதித்தது. இந்த நாளிலும் உம்முடைய சபைக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த வசனத்தின் மூலமாக உம்முடைய சபையை ஆசீர்வதிப்பீர். யார் யார் என்னென்ன பிரச்சனையோடு, என்னென்ன மனநிலையோடு, என்னென்ன ஆண்டவரே ஏக்கங்களோடு வருத்தத்தோடு வந்திருக்கிறார்களோ, மனுஷன் ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். இவர்களுடைய இருதயத்திலே அறிந்திருக்கிற காரியங்களை நீர் உணர்ந்து நீர் பேசுவீர் ஐயா. ஸ்தோத்திரம். நீர் பேசும், இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளை இவர்களுக்கு தந்து வரும்பொழுது ஒரு பாரத்தோடு வந்திருந்தாலும் போகும் பொழுது ஒரு விடுதலையோடு இந்த பிள்ளைகள் கடந்து போகட்டும். அன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவரே மலையின் மேல் துக்கத்தோடு ஏறினான், என் மகனை பலி செலுத்த வேண்டுமே என்று. ஆனால் மலையை விட்டு இறங்கின பொழுது கர்த்தர் அவனோடு பேசி சந்தோஷத்தோடு அனுப்பி வைத்தார். இப்பொழுதும் கர்த்தர் இவர்களோடு பேசி இந்த இடத்தை விட்டு இவர்கள் இறங்கும் பொழுது சந்தோஷத்தோடு கடந்து போவார்களாக. பேசுகிறார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் நடுவே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி சர்வ வல்லமை படைத்திருக்கிற ஆண்டவர், எல்லாவற்றின் மேலும் ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். மனிதனால் ஒரு சில காரியங்களை மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் நினைத்தால் வானத்திலும் சரி பூமியிலும் சரி அவர் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு சகல வல்லமை பொருந்தின தேவனா இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்வார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். அவரால் செய்ய முடியாத அற்புதம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, கஷ்டங்களோடு, சில ஏக்கங்களோடு நீங்கள் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு வார்த்தை விசுவாசிங்க. நீங்க நம்பி வந்திருக்கிற தெய்வம் நீங்க நினைக்கிற எந்த காரியத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். கர்த்தருடைய தாசனாகிய யோபு சொன்னான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். நீர் செய்ய நினைத்திருக்கிறது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். தேவன் என் வாழ்க்கையிலே செய்ய நினைத்திருக்கிறது, தேவன் என் குடும்பத்திலே செய்ய நினைத்திருக்கிறது, தேவன் என்னுடைய ஊழியத்திலே செய்ய நினைத்திருக்கிறது, தேவன் என்னுடைய வேலையிலே செய்ய நினைத்திருக்கிறது, ஒரு நாளும் தடைபடாது. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். சகல அதிகாரம் படைத்த ஆண்டவருடைய ஒரு விருப்பத்தை, ஒரு ஆசையை நான் இந்த வசனத்திலே காணுகிறேன். அவ்வளவு சர்வ வல்லமை படைத்த தேவன், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவர் அவ்வளவு பெரிய மகாராஜாவாக பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். பரலோகத்திலே இருக்கிற ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலே இருக்கிறதை விரும்பவில்லை. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நான் பரலோகத்திலே இருக்கிற தேவனாக இருந்தாலும், நான் சகலவற்றிலும் அதிகாரம் படைத்த ஆண்டவராக இருந்தாலும், நான் எல்லாவற்றையும் நான் நினைக்கிற இடத்துக்கு போகக்கூடிய தேவனாக இருந்தாலும், நான் அங்கெல்லாம் இருக்கிறதை பார்க்கிலும் என் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவர்களுக்கு நடுவே உலாவுவேன்.
அவர்களுக்கு நான் தேவனாயிருப்பேன், அவர்கள் எனக்கு ஜனங்களாயிருப்பார்கள். ஆமென். தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் நினைத்தா எங்கே வேண்டுமானாலும் வாசம் பண்ணலாம். தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் நினைத்தா எங்கே வேண்டுமானாலும் உலாவலாம். அவர் நினைத்தா எங்கு வேண்டுமானாலும் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கலாம். இன்றைக்கு தேவன் தம்முடைய அரியணையை உங்கள் நடுவே வைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய சிங்காசனத்தை உங்கள் நடுவே வைத்திருக்கிறார். தேவன் உங்கள் நடுவே தான் வாசம் பண்ண போகிறார். உங்களுக்குள்ளே தான் உலாவ போகிறார். அவர் உங்களுக்கு தேவனா இருக்க போகிறார். நீங்க அவருக்கு ஜனங்களா இருக்க போகிறார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வசனம். யார் நடுவே தேவன் வாசம் பண்ணுவார்? யார் நடுவே தேவன் உலாவுவார்? யாருக்கு அவர் தேவனா இருப்பார்? இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படியானால் எவன் ஒருவன் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறானோ, எவன் ஒருவன் இந்த உலகத்திலே தனியாய் கிறிஸ்துவுக்கென்று ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறானோ, அந்த மனுஷன் நடுவே கர்த்தர் வாசம் பண்ணுவார். அந்த மனுஷன் நடுவே தேவன் உலாவுவார். அவனுக்கு அவர் சத்தியமா தேவனா இருப்பார். ஆமென். அவனுக்கு அவர் சத்தியமா தேவனா இருப்பார். யாருக்கு அவர் தேவனா இருக்கிறாரோ இல்லையோ, யாருக்கு அவர் நீதி நியாயம் செய்கிறாரோ இல்லையோ, எந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இந்த உலகத்தோடு கலவாமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வந்த பொழுது அவருடைய பழக்க வழக்கம், அவர்களுடைய ஆராதனை முறை, அவர்களுடைய பரிசுத்தம், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய செயல் ஒவ்வொன்றும் வித்தியாசமாய் காணப்பட்டது. தேவ ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்த வரைக்கும் அடிமை என்கிற முத்திரைத்தனத்துக்குள்ளே இருந்தார்கள். ஆனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டு கானானுக்கு நேராக கர்த்தருடைய தாசனாகிய மோசேயின் மூலமாக வழிநடத்தப்பட்ட பொழுது அவர்களுடைய பழக்க வழக்கம், அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய கீழ்ப்படிதல், அவர்களுடைய ஆராதனை இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் முற்றிலும் வித்தியாசமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. முற்றிலும் வித்தியாசமாய் காணப்பட்டது. அங்கிருந்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு ஆராதனை இல்லை. ஆனால் ஆண்டவர் என்றைக்கு அவர்களை விடுதலை ஆக்கினாரோ அன்றிலிருந்து அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், நமக்கு ஒரு தெய்வம் உண்டு, அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு தெய்வம் உண்டு, எங்களுக்கு ஒரு ஓய்வு நாள் உண்டு, அந்த ஓய்வு நாளிலே நாங்கள் அவரை பரிசுத்தமாய் ஆராதிக்க வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கிற எந்த ஜனத்துக்குள்ளும் அப்படிப்பட்டதான கட்டளை இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த ஜனத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களில் இருந்த ஜனங்கள் எல்லாம் அவரவர்கள் விரும்பினபடி இடத்துக்கு போனார்கள், வந்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அவர்கள் இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட்டு போக தேவன் ஒரு மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் வைத்திருந்தார். அவர்களுடைய நடத்தை வித்தியாசமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய நடத்தை எல்லாரும் நடக்கிற மாதிரி நடக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மேல ஒரு ஷேடோ போகும், அவர்களுக்கு மேல ஒரு மேக ஸ்தம்பம் போகும், அவர்களுக்கு மேல ஒரு அக்கினி ஸ்தம்பம் போகும். வசனம் சொல்லுது, அது கூடாரத்தை விட்டு அந்த மேக ஸ்தம்பம் போனா இவங்க எழும்புவாங்களாம். அந்த மேக ஸ்தம்பம் கூடாரத்தை விட்டு போகாம அப்படியே இருந்தா ஜனங்க பார்த்துக்கிட்டு மேலேயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த மேக ஸ்தம்பம் அப்படி நகர்ந்தா உடனே எல்லாம் டென்ட்டை தூக்கிடுவாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் இடத்தை வாங்கி போட்டுட்டு வீட்டை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம அந்த நாட்கள் அவங்க எல்லாம் கூடாரவாசிகளா இருந்தாங்க. அந்த மேக ஸ்தம்பம் நின்னுருச்சுன்னா அந்த இடத்துல உடனே என்ன பண்ணுவானா, ஆணி அடிச்சு கூடாரம் போட்டுருவான், கூடாரம் போட்டு உட்கார்ந்துருவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எப்ப அந்த கூடாரத்தை கலட்டணும்னு இவன் முடிவு பண்ண முடியாது, கர்த்தருடைய ஆவியானவர் தான் முடிவு பண்ண முடியும். கரங்களை தட்டி இவரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போகணுமா வேண்டாமா, என் கூடாரத்தை பெயர்க்கணுமா வைக்கணுமா, இது எல்லாமே எங்களுடைய கரத்தில் இல்ல. எங்களை நடத்துகிற மேக ஸ்தம்பத்துக்குள்ளும் அக்கினி ஸ்தம்பத்துக்குள்ளும் தான் இருக்கிறது என்று தங்களுடைய நடத்தையை வித்தியாசப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய பழக்க வழக்கம் முற்றிலும் வித்தியாசமா இருந்தது. எதை வேண்டுமானாலும் புசிக்கிற ஜனங்களாய் ஜனங்கள் காணப்பட்டார்கள். ஆனா
ஆண்டவர் இவங்களுக்கு இதைத்தான் புசிக்கணும், இதெல்லாம் புசிக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிரமாணங்களை கற்றுக் கொடுத்திருந்தார். புரியுதா உங்களுக்கு? இப்ப கூட நீங்க ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை கொடுக்கும் பொழுது நம்ம சொல்லுவோம், சாரி நாங்க இதை சாப்பிட மாட்டோம், இது எங்களுக்கு வேண்டாம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீங்க கிறிஸ்டினா? புசிக்கிறதுல கூட தேவன் நமக்கு ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். ஆமென். உடை உடுத்துகிறோம். சொல்றாங்க, நீ என்ன இன்னும் அந்த காலத்து மாதிரி டிரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க? எவ்வளவு நாகரிகமா எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு, இன்னும் இந்த மாடல் போடலையா, அந்த மாடல் போடலையா? இல்ல, இப்படித்தான் உடுத்தணும்னு கர்த்தர் உடையில கூட எங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எங்களுடைய உடை, தேவ ஜனங்களுடைய உடை, நடை, நடத்தை, பழக்க வழக்கம், ஆராதனை எல்லாமே முற்றிலும் வித்தியாசமான. ஆண்டவர் சொன்னாரு, இப்படி வித்தியாசப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன், இப்படி வித்தியாசப்படுத்தி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நான் உலாவுவேன், இப்படி ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற ஜனங்களுக்கு தான் நான் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்கள்ல பாலாக் என்று சொல்லி ஒரு ராஜா இருந்தான். அந்த பாலாக் என்கிற ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துட்டு அந்த ராஜா சொன்னா, ஐயோ இந்த ஜனங்கள் பெரிய பலம் உள்ளவர்களா இருக்கிறார்கள், இந்த ஜனங்கள் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறார்கள். உடனே என்ன பண்ணான், தன்னுடைய அரசவை எல்லாரையும் கூட்டிட்டு கேட்டான், இந்த ஜனங்களை எப்படி நாம மேற்கொள்ளுகிறது? இந்த ஜனங்களை சபிக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரன் தேவை, ஒரு ஊழியக்காரன் தேவை. இருக்கிறதுலே பெரிய ஊழியக்காரன் யாரு? அப்ப தேடினாங்க. அந்த நாட்கள்ல தேடி பிலேயாம் என்று சொல்லி ஒரு பெரிய மனுஷனை கண்டுபிடித்தார்கள். அவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல, ஆனாலும் அவன் கர்த்தரை வணங்குகிற, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். அவனை அழைத்து கொண்டு வரும்படி பாலாகு ஆட்களை அனுப்பினான். அந்த பாலாகு பிலேயாமின் இடத்துல சொன்னா, எகிப்தில் இருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவருடைய பழக்க வழக்கம் முற்றிலும் வித்தியாசமா இருக்கிறது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாங்க நடக்கிற மாதிரி அவங்க நடக்க மாட்டாங்கப்பா, நாங்க பேசுற மாதிரி அவங்க பேச மாட்டாங்க. நம்ம பழக்க வழக்கம் அப்படி இருக்கா? இந்த உலகத்துல இருக்க 2 வார்த்தை பேசணும்னா நம்ம 4 வார்த்தை பேசுறோமா, பேசாம அமைதியா இருக்கிறோமா? உங்க பழக்க வழக்கம் வித்தியாசமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு கோபம் வந்தா உங்களுக்கு சாந்தம் வரணும். ஆமென். அவங்களுக்கு எரிச்சல் வந்தா உங்களுக்கு சகிப்புத்தன்மை வரணும். அல்லேலூயா. அவங்களுக்கு மூர்க்கம் வந்தா உங்களுக்கு சமாதானம் வரணும். ஆமென் சொல்லுங்க. வித்தியாசம் காட்டணும். நீங்க மூர்க்கன்னா இன்னும் மூர்க்கம் தெரியுமா உனக்குன்னு அவன் மண்டையில போய் நறுக்கு கொட்டு கூட வித்தியாசப்படுத்தி காண்பீங்க உங்க பழக்க வழக்கங்கள் மூலமாக. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு. என்னாகமங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல ஒரு அழகான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கன்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு. நல்லா கவனிங்க. கன்மலை உச்சியிலே இருந்து நான் அவனை கண்டு, குன்றுகளிலிருந்து, எல்லாம் சொல்லுங்க, குன்றுகளிலிருந்து அவனை அவளை பார்க்கிறேன். என்னை யாரும் பார்க்கல, என் மேல யாரும் கக்கல இல்ல, கர்த்தர் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மொத்தமா கூட்டமாய் பார்க்கிற தேவன் அல்ல, கண்மலை உச்சியிலிருந்து கர்த்தருடைய கண்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறது? தேவ ஜனம் ஒவ்வொருவனையும், பர்டிகுலர் ஒவ்வொரு மனுஷனையும், ஒவ்வொரு மகனை, ஒவ்வொரு மகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது அவங்க வாழ்க்கையில தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவங்க வாழ்க்கையில என்ன சம்பவிக்க போகிறது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாசிங்கம்மா. அந்த ஜனங்கள், எந்த ஜனங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு கூட கலக்கல? யாரோட கலக்கல? எந்த ஜாதி கூட அவங்க கலக்கல. அவங்க தனியா தெரியுறாங்க. ஜாதிகளோடு கலவாமல் எப்படி இருக்காங்க? தனியா. அவங்கள பார்த்தாலே தனியா தெரியுது. இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க ஆண்டவரோட பிள்ளைங்க அப்படின்னு தனியா தெரியுது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனங்கள் தனியே வாசமா இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், தனியா வாசமா இருக்கிறவரிடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென்.
உனக்கு மற்ற ஜனங்க மாதிரி நீ வாழாம ஆண்டவருக்கு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வாயானா தேவன் நிச்சயமாய் உன் மத்தியில வாசம் பண்ணுவார். தேவன் நிச்சயமாய் உன் நடுவிலே உலாவுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. பாருங்க, நம்ம இந்த ஜாதிகளோடு இந்த ஜனத்தோடு கலக்கும்படி தேவன் நம்மை அனுமதிக்கவில்லை. தேவன் நம்மை அனுமதிக்கவில்லை. அவர் சொல்றாரு, நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ தனியே வாசம் பண்ணுகிறாயா? ஜனத்தோடு சேர்ந்து கலந்து நீ அவர்களை போல மாறிவிட்டாயா? நீ அவர்களை போல மாறிவிட்டாயா? உன் பழக்க வழக்கம் அவங்கள போல மாறிடுச்சா? அவங்கள போல கோபக்காரனா மாறிட்டியா? அவர்களை போல பொய் உதடுகள் உள்ளவனா மாறிட்டியா? அவனை போல மாய்மாலம் பண்ணுகிறவனா மாறிட்டியா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ அங்கிருந்து கொஞ்சம் தனியா வெளியே வா தம்பி. அங்கிருந்து நீ கொஞ்சம் வெளியே தனியா வா தங்கச்சி. நீ தனியே வாசம் பண்ணினா கர்த்தர் உன் நடுவே வாசம் பண்ணி உன் நடுவே உலாவி உனக்கு தேவனா இருப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், அந்த பராக்கிரமம் உள்ள தேவன், அந்த மகிமை பொருந்தின தேவன் இந்த அற்பமான இந்த சரீரத்துக்குள்ளே தான் வாசம் பண்ணுகிறார். தேவன் வாசம் பண்ணுகிறார். அவர் ஆவியா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எப்படி வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால், நம்முடைய சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்க சரீரத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், என் சரீரத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆமென். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, உங்கள் சரீரங்களை, நல்ல கவனிங்க, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே, எதுவே? சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறதே. ஆமென். இந்த உடம்ப ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்கிறதே புத்தியுள்ள ஆராதனை. புரியுதா உங்களுக்கு? இந்த சரீரத்தை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த சரீரத்துக்குள்ள ஒரு நாளும் பிசாசுக்கோ அவிசுவாசத்துக்கோ மற்ற தேவையில்லாத காரியங்களுக்கோ கெட்ட பழக்க வழக்கங்களுக்கோ ஒப்பு கொடுக்க கூடாது. பவுல் ரொம்ப தெளிவா சொன்னார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் இந்த வசனத்தை எத்தனையோ முறை வாசித்திருக்கிறேன். ஆனால் நேற்று மாலை வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இதை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ரொம்ப அழகா என்னோடு கூட பேசினார். நாம் இந்த சரீரத்தை அநேக நேரங்களிலே அற்பமாய் நினைத்து விடுகிறோம். அற்பமான காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறோம். தேவையில்லாத விஷயத்திலே போட்டு இதை அலட்டிக் கொள்ளுகிறோம். பாரங்களை கொண்டு வந்து திணித்து, பயத்தை கொண்டு வந்து திணித்து நாம் இந்த சரீரத்தின் மகிமையை இழந்து விடுகிறோம். பாருங்க, பாவம் செய்ததினாலே ஆதாம் தேவ மகிமை இழந்தான். வேதம் சொல்லுகிறது, தேவன் மனுஷனை எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ள ஆளுகை உள்ள மனிதனாய் தேவன் படைத்திருந்தார். ஆதாமுக்கு ஆண்டவர் எல்லாவற்றின் மேலும், வானத்தின் மேலும் பூமியின் மேலும் அதிகாரம் கொடுத்து வைத்திருந்தார். நடமாடும் ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் ஆதாமே நீர் ஆண்டுகொள் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய மகிமையை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், பூமியிலே நடமாடுகிற எல்லா மிருக ஜீவன்கள் மேலும் ஆதாமுக்கு அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு. ஆனா இன்னைக்கு பல்லியையும் கரப்பான் பூச்சியும் பார்த்து பயப்படுகிற கூட்டம் எவ்வளவு அதிகமா இருக்கிறது. அந்த நாட்கள்ல ஆதாம் சிங்கத்தை பார்த்து கூட பயந்தது கிடையாது. காரணம் என்ன? சிங்கத்தை விட ஆதாமின் மேல் ஒரு பெரிய மகிமை இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிங்கத்தை விட ஆதாமின் மேல ஒரு பெரிய மகிமை இருந்தது, ஒரு பெரிய அதிகாரம் இருந்தது. அதனால் அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மிருகத்தை குறித்தோ ஜீவராசிகளை குறித்தோ பயம் இல்லை. அவன் ஆண்டு கொண்டிருந்தான். ஆனா என்றைக்கு அவன் பாவம் செய்தானோ அன்றைக்கு வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறி போனார்கள். அப்ப பாவம் செய்ததினாலே மகிமை இழந்து போன. நாமும் ஒரு காலத்துல பாவம் செய்தோம், மகிமையை இழந்தோம்.
ஆனா இப்போ பரிசுத்த வித்து நமக்குள் உண்டாகி இருக்கிறது. ஆமென். பரிசுத்த வித்தினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்தமான வசனம் என்னும் வித்து நம்முடைய பாவத்தை எல்லாம் கர்த்தருடைய உபதேசத்தினாலே நம்மை தேவன் சுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்கள் என் உபதேசத்தினாலே சுத்தமாவீர்கள். ஆமென். நீங்க எதுல சுத்தமாவீங்க சொல்லுங்க? எதுல? கர்த்தருடைய வார்த்தையில, ஆண்டவருடைய வசனத்துல தேவன் உங்களை என்ன பண்றாரு? சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது தேவன் சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கிளை நறுக்கி களை பிடுங்கி வேலி அடைத்து தேவன் சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த திராட்சை தோட்டத்தை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே நல்ல சுத்தத்தை, பரிசுத்தத்தை உண்டு பண்ணுகிற ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நம்மை சுத்தப்படுத்தும். அதுதான் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையினாலே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசி? கை உயர்த்துங்க பாப்போம். நீங்க எல்லாம் விசுவாசியா? ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தேவன் எதனால ரட்சிக்கிறார் தெரியுமா? நீங்க வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுயஞானத்தினால தேவனை அறியாதிருக்கையில், கவனிங்க, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க. விசுவாசிகளை எதுல பிரதர் ரட்சிக்கிறார் ஆண்டவர்? பிரசங்கத்துல தான் நமக்கு ரட்சிப்பு. ஒரு இடையில சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஆராதிச்சோம், ஆராதனையில ரட்சிப்பு இல்ல. ஆராதனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது, செய்ய வேண்டியது. அதனால ஆராதிச்சிட்டோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டோம். ஆனா உனக்கும் எனக்கும் தேவன் எங்க ரட்சிப்பு வச்சிருக்கிறாரு? சில பேர் உட்கார்ந்து நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் வெளியே நினைச்சிட்டு இருப்பாங்க, என்ன உங்க பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பைத்தியமாய் தோன்றுகிற இந்த பிரசங்கத்துல தான் தேவன் உனக்கு எனக்கு ரட்சிப்பை வைத்திருக்கிறார். உனக்கு எனக்கு தேவன் ரட்சிப்பை வைத்திருக்கிறார். இது தேவனுடைய பிரியம். இதை எவனாலையும் மாற்ற முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. யாராலையும் மாற்ற முடியாது. அந்த பிரசங்கம் ஒருவேளை நமக்கு கேட்கும் பொழுது ஒரு மாதிரி பைத்தியம் போல தோன்றலாம், அல்லது அவிசுவாசப்பட வைக்கிறது போல தோன்றலாம். இப்படிலாம் கூட நடக்குமா, இவரனை இப்படிலாம் சொல்றாரு பைபிள்ல இருந்து யோசிக்க தோன்றலாம். ஆனா இந்த பிரசங்கம் தான் உன்னை என்னை ரட்சிக்க போகிறது. இந்த பிரசங்கத்தின் மூலமாக நீ ரட்சிக்கப்பட போகிறாய். அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமை. விசுவாசிங்க. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே புறஜாதிகளை இல்ல, விசுவாசிகளை, விசுவாசிகளை, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களை தேவன் ரட்சிக்க வல்லவராய். ஆமென். தேவன் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் எத்தனையோ முறை பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த பிரசங்கம் என்னை ஆசீர்வதித்திருக்கிறதை, என்னை ரட்சித்திருக்கிறதை நான் தேவ சமூகத்திலே சாட்சியாய் சொல்லி இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரசங்கம் நம்மை ரட்சிக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆராதனையிலே ஆடல் தேவை, பாடல் தேவை, எல்லாம் தேவை. அதே நேரத்தில் கர்த்தருடைய வசனம் நம்மை ரட்சிக்கும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ரட்சிக்கும். தேவ வசனம் நம்மை ரட்சிக்கும். வேத வசனம் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலே அது உன்னை ரட்சிக்க போதுமான ஒன்றாயிருக்கு. அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க. அப்ப தேவன் ரட்சிக்கிறதற்கு, தேவன் நமக்குள்ளே கிரியை செய்கிறதற்கு, தேவன் நமக்குள்ளே அற்புதங்களை நடத்துவதற்கு, தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு உங்கள் சரீரங்களை ஆண்டவருக்கு கொடுங்கள். கொடுங்கள். சரீரத்தை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுங்கள். பவுல் சொன்னாரு, உங்கள் சரீரத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை பிரதர். நான் ரொம்ப தீர்க்கமாய் சொல்லுகிறேன். உன் சரீரத்தை நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. நாம் தேவ இயேசுவின் நாமத்தினாலே நாம் அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசித்து பானம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்பதாக, தேவனே நீர் வாசம் பண்ணுவதற்கு என் சரீரத்திலே உமக்கு இடம் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அநேகர் வந்திருக்கிறீர்கள். தேவன் முகமுகமாய் உங்களோடு சொல்லுகிறார், உன் இருதயத்துக்குள்ள, உன் சரீரத்துக்குள்ள இயேசுவுக்கு இடம் கொடுத்து பார், அவர் உன் நடுவே வாசம் பண்ணுவார்.
உனக்குள்ளே உலாவுவார். உனக்கு அவர் சத்தியமா தேவனாய் இருப்பார். நீ அவருடைய ஜனமாய் இருந்து ஆசீர்வதிக்கப்படுவார். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி இருக்கிறார். உன்னை அவருடைய ஜனமாய் மாற்றுவார். நீ ஒன்னே ஒன்னு செஞ்சா போதும். உன் சரீரத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடு. உன் சரீரத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடு. உன் சரீரத்தில் தேவ சிந்தனைகளுக்கு இடம் கொடு. உன் சரீரத்தை ஆண்டவர் ஆளுகை செய்ய இடம் கொடு. ஏன் ஆண்டவர் இந்த சரீரத்தை இவ்வளவு விரும்புகிறார்னா, இந்த சரீரம் முதலாவது நம்முடையதே அல்ல. அல்லேலூயா. இந்த சரீரம் நம்முடையது அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் நல்ல கவனிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் யாரால பெற்றுக்கொண்டீர்கள்? யாரால பெற்றுக்கொண்டீர்கள்? நீங்க சொல்றீங்க எங்க அப்பா அம்மா எங்களுக்கு இந்த உடம்பு கொடுத்தாங்க. இல்ல இல்ல, அது பழைய உடம்பு. இந்த உடம்பு அப்பா அம்மா கொடுக்கல, இது தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அது மாம்சமான உடம்பு. ஆனா இப்ப இருக்கிறது ஆவிக்குரிய சரீரம். இந்த சரீரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் தெரியாதா? உங்களுக்கு அறியவில்லையா? அப்ப முதலாவது இங்க விசுவாசிங்க, இந்த சரீரமானது தேவனாலே நான் பெற்றுக்கொண்டது. ஆமென். அல்லேலூயா. இந்த சரீரம் தேவனாலே பெற்றுக்கொண்டது. அதுக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த சரீரத்தை நீதான் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த சரீரம் நீர் கொடுத்தது. ஆமென். இந்த சரீரம் நீர் கொடுத்தது. இந்த கைகள் நீர் கொடுத்தது. என் இருதயம் நீர் கொடுத்தது. என் கண்கள் நீர் கொடுத்தது. அல்லேலூயா. இது ஒரு மனுஷனால் நான் பெற்றுக்கொள்ளவில்லை, தேவனால் பெற்றுக்கொண்டேன். விசுவாசிக்கிறீங்களா? தேவனால் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த சரீரத்தை வைத்து தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார் தெரியுங்களா? பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறார். பெரிய அற்புதங்களை செய்கிறார். நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய அற்புதங்கள் இந்த சரீரத்தின் மூலமாகத்தான் நடக்கிறது. சரீரத்தின் மூலமாகத்தான் நடக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், தேவன் ஆதியாகமங்களின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் என்று நினைக்கிறேன். அதிலே தேவன் மனுஷனை உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற எல்லா ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தார். யார் ஆசீர்வதித்தார்? 2 பேர் ஆசீர்வதித்தார். ஆதாமை ஏவாளையும் அழைச்சு சொன்னாரு, ஆதாமே ஏவாளே, நீங்கள் பலுகுங்கள், நீங்கள் பெருகுங்கள், நீங்கள் பூமியை நிரப்புங்கள், நீங்கள் அதை கீழ்ப்படுத்துங்கள், நீங்கள் அதை ஆண்டு கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த நேரத்திலே இருந்த ஜனங்களுக்கு அது எப்படி தோன்றி இருக்கும் என்று சொன்னால், ஒரு பைத்தியக்காரத்தனமாய் தோன்றி இருக்கும். என்னடா இவ்வளோ பெரிய பூமி, இந்த பூமி ஃபுல்லா நிரப்புறதுக்கு அவர் ஒரு 2000 பேர்கிட்ட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவர் எத்தனை பேர்கிட்ட சொன்னாரு? 2 பேர்கிட்ட சொல்றாரு. 2 பேரை பார்த்து சொல்றாரு, நீங்க இந்த பூமியவே நிரப்புங்கப்பா. இது நடக்குமா? இது பாசிபிளா? இது முடியுமா? 2 பேரால பூமியை நிரப்புற அளவுக்கு சந்ததியை பெற்றெடுக்க முடியுமா? கேட்ட பொழுது வேண்டுமானா அது பைத்தியக்காரத்தனமா இருந்திருக்கலாம். கேட்ட பொழுது வேண்டுமானா அது நடக்கவே முடியாத காரியமா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஜனம் எல்லா இடங்களையும் நிரம்ப வழியுது. இந்திய தேசத்தில் மட்டும் ஏறக்குறைய 123 கோடிக்கு மேல மக்கள் தொகை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூமி நிரம்பி வழியுது. மனுஷன் இந்த பூமி நிரம்பி வழியிற இந்த காரியத்தை தடுக்க என்னென்னலாமோ உத்தி கையாண்டு பார்க்கிறான்.
எத்தனை கருத்தடைகள், எத்தனை கருக்கலைப்புகள், எத்தனை காரியங்கள் அவன் முயற்சிகளை மேற்கொண்டாலும் இந்த பூமி நிரம்புறத அவனால தடுக்கவே முடியல. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா சொன்னது ஒரு மனுஷன் இல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன். மனுஷன் என்ன முயற்சி மேற்கொண்டாலும் மனுஷ முயற்சி வாய்க்காது. கர்த்தருடைய வார்த்தை தான் பலிக்கும். கர்த்தருடைய வார்த்தை தான் பலிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் பலிக்கும். ஆண்டவர் பாருங்க, இந்த பூமி முழுக்க 2 பேரை கொண்டு நிரப்பினார். இது துவக்கமா? நான் யோசித்து பார்த்தேன், இதுவும் கூட துவக்கம் அல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு துவக்கம் இருக்கு. ஏன்னா தேவன் யார் மூலமா நிரப்பினார்னா வெறும் மண்ணை கொண்டு நிரப்பினார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாம் ஏவாளை கொண்டு தேவன் நிரப்பவில்லை. வெறும் மண்ணு, தூசி, குப்பை. ஆமென். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லிருக்கு, நம்ம எல்லாம் டஸ்ட். யாரு நம்ம எல்லாம்? யாரு? பக்கத்தில் ஒருத்தர் பெஸ்ட் நினைச்சிட்டு இருக்கிறாரு, அவரை பார்த்து சொல்லுங்க, ஓ நீ டஸ்ட். அல்லேலூயா. நான் சொன்ன ஒன்லி ஜீசஸ் இஸ் பெஸ்ட். அல்லேலூயா. மனுஷன் எல்லாம் டஸ்ட், தூசி. உங்க வீட்டுல டஸ்ட் இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சுத்தம் பண்ணி தூக்கிட்டு போய் பீரோ லாக்கர்ல வைப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? குப்பையில போடுவோம். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, அவர் சிறியவனை புழுதியிலே இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலே இருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. அவருக்கு ஒரு பெரிய ஒரு தாளந்து உள்ள பெரிய பலம் உள்ள மனுஷன் தேவையே இல்லை. என்னால எதுவுமே முடியாதுன்னு சொல்றியாப்பா? நீ தான் ஆண்டவருக்கு வேணும். உன் மூலமா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நான் வேஸ்ட்னு சொல்றியா? உன் மூலமா தான் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நான் குப்பைன்னு ஒத்துக்கிறியா? உன் மூலமா தான் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. நான் நினைச்சு பார்த்தேன், இந்த பூமியே நிரப்ப ஆதாம வச்சு நிரப்பினார் இல்ல, மண்ணை வச்சு நிரப்பினார். மண்ணை வச்சு நிரப்ப. அதுதான் வசனம் சொல்லுது, அற்பமான ஆரம்பத்தை அவன் அசட்டை பண்ண முடியும். ஆரம்பம் எப்படி இருக்கும்? அது மண்ணு தான், அது குப்பை தான், அது டஸ்ட் தான். அன்னைக்கு தேவன் கையில் எடுத்த பொழுது அது வெறும் மண்ணு. ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த மண்ணு பண்ற ஆட்டம் தாங்க முடியல. இந்த மண்ணு காட்டுற டிமிக்கி தாங்கவே முடியல. சொல்லுவாங்க பெற்றோர்களை கேட்டா, பிள்ளையாது பாஸ்டர் இங்கதான் அடிக்குது, இங்கதான் முக்காடெல்லாம் போட்டு வீட்டுல வந்து பாருங்க, இனிமேல் புள்ளன்னு சொல்லாதீங்க, இந்த டஸ்டா இது, ஐயோ மோசமான டஸ்ட். ஆனா ஆண்டவர் அந்த மோசத்தை தான் நல்ல பெஸ்டா மாத்துறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் தேவன் சொன்னாரு, உன் சரீரத்தை அற்பமா நினைக்காத, உன் சரீரத்தை அற்பமா நினைக்காத. உன் சரீரத்துல இயேசுக்கு இடம் கொடுத்தனா, தேவனுக்கு இடம் கொடுத்தனா, தேவன் அதை மகிமையான காரியமாய் மாற்றார். அல்லேலூயா. ஏன்னா சரீரம் நீ கொண்டு வந்தது அல்ல, சரீரம் தேவனாலே பெற்றது. ஆமென். எல்லா பயத்தோடு விசுவாசிக்கிறேன். குப்பையா இருந்த, அழுக்கா இருந்த, தூசியா இருந்த நம்மை ஆண்டவர் இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாய் மாற்றி, ஆமென், தேவனுடைய ஆலயமாய் மாற்றிருக்கிறார். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய ஆலயங்க. இதெல்லாம் கர்த்தருடைய ஆலயம். ஆமென். இது கர்த்தருடைய ஆலயம். எல்லாம் சொல்லுங்க, இது கர்த்தருடைய ஆலயம். இது கர்த்தருடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை தேவன் என்ன செய்வார் தெரியுமா? சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, சீக்கிரம் வாசிக்கலாம். சகரியா 9:8. சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும் போதும், நல்ல கவனிங்க, என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருகிறதே இல்லை. எதை? ஆலயத்தை. ஆலயத்தை, உங்க சரீரத்தை, உங்களை விசுவாசிங்க. இன்னைக்கு சேனையானது புறப்படும் பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை சுற்றிலும் ஒரு பாளையம் போடுவேன், என் ஆலயத்தை காக்கும்படியாக. அப்ப தேவன், இந்த மனுஷன் தன்னுடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயத்தை போல காத்து கொள்ளுகிறானோ அவனை தேவன் பாதுகாக்கிறார். உங்க சரீரத்தை நீங்க ஆண்டவருடைய ஆலயம் போல காத்து கொண்டீங்கன்னா உங்களை தேவன் காத்து கொள்ளுவார்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டே இருக்குமா. எது தேவனுடைய ஆலயமோ தேவன் அதை பார்த்து கொண்டே இருப்பார். அப்ப மத்ததெல்லாம் கண்டுக்கவே மாட்டார், ரிஜெக்ட் பண்ணி தள்ளிடுவாரு. தேவனுடைய ஆலயம் மாதிரி இருக்கிறத வசனம் சொல்லுது, அவர் பார்த்து கொண்டே இருப்பார். எதுக்கு பார்த்து கொண்டே இருக்கிறார்? 2 நாளாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டே. ஆமென். அவருடைய கண்ணு உலாவிக்கிட்டே இருக்கு. இந்த பூமி முழுக்க உலாவிக்கிட்டே சுத்தி சுத்தி வருது ஆண்டவருடைய கண்ணு. யாரெல்லாம் என்னை பத்தி கொஞ்சமாவது உத்தம இருதயத்தோடு இருக்கான்? யாவன் உத்தம இருதயத்தோடு இருக்கான்? ஏன் உத்தமமா வாழ்றான்? ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு முன்னாடி உத்தமனாய் உன் சரீரத்தை காத்துக்கொண்டா ஆண்டவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கும். ஆமென். நான் என்ன ஆகமத்திலையும் சொன்னேன், இப்போ சொல்றேன், கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. தேவன் உனக்கு நன்மை செய்யும்படியாக, தேவன் குடும்பத்துக்கு ஆதரவா இருக்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்க. நீ உன்னை மாத்திரம் உத்தமனாய் காத்து. அன்னைக்கு முழு உலகமே தவறு செய்தது, முழு உலகமே பாவம் செய்தது. ஆனா வேதம் சொல்லுது, நோவா என்னும் ஒரு உத்தமனை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருந்தது. அந்த ஒரு மனுஷன், அந்த ஒரே ஒரு மனுஷனுடைய குடும்பம், தேவன் இவனும் போட்டோம் மறுபடியும் புதுசா எல்லாத்தையும் உண்டு பண்ணிக்கலாம் தேவன் நினைக்கல. உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஒருத்தனை தேவன் விட்டுவிடவே மாட்டார். இந்த வருஷத்தின் நடுவிலே வந்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் விசுவாசிப்போம். கர்த்தருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நான் அவரை தேடிக்கொண்டிருக்கிறேன், நான் அவரை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் அவருக்கு முன்பாக என்னுடைய உத்தமத்தை விளக்காமல் இருக்கிறேன். அவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. என் முடிவை அவர் சம்பூரணமாய் மாற்றுவார். அல்லேலூயா. என் முடிவை அவர், சொல்லுங்க, என் முடிவை அவர், என் முடிவை அவர். ஒருவேளை இங்க வந்திருக்கிற நீங்க அற்பமா ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு உங்க குடும்பம், உங்க வீடு, உங்க காரியம் அற்பமா எல்லாரும் பார்த்து அசட்ட பண்ற மாதிரி இருக்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு, இந்த முடிவு உனக்கு சம்பூரணமா இருக்கும். இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள நான் அதை சம்பூரணமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு முன்பாக உங்க சரீரத்தை ஒப்பு கொடுத்து நீங்க உத்தமத்தோடு காத்திருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்றாரு, நான் நிச்சயமா அங்கே என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவேன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கர்த்தருடைய தாசனாகிய யோபுவுக்கு சொன்னாரு. யோபுவின் சரித்திரம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மமையுமா இருந்தீரேயானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதி உள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபமாக்குவார். அப்படின்னா செழிப்பாக்குவார். உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். ஆமென். ஏன் யோபு உன்னுடைய முடிவு சம்பூரணமா இருக்கும்? நீ ஏற்கனவே கர்த்தரை தேடினாய், நீ ஏற்கனவே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்தாய், நீ சுத்தமும் செம்மையுமானதை செய்து ஆண்டவருக்கு காத்து கொண்டிருந்தபடினாலே உன் அற்பமான துவக்கத்தை தேவன் சம்பூர்ணமான முடிவாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். சம்பூர்ணமான முடிவாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தை தேவனுக்கு ஒப்புக்கொடு. ஆமென். உங்கள் சரீரத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. நான் கொஞ்சம் தியானிச்சு பார்த்தேன். நாம் இடம் கொடுக்கிறதுல தான் எல்லாமே இருக்கிறது. நம்ம எதுக்கு இடம் கொடுக்கிறோமோ அப்படியா நமக்குள்ள நடக்கும். நீங்க உங்க எல்லாருக்கும் புரிய நான் ஒரு காரியம் சொல்றேன். தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்று நினைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது என்னவா இருந்துச்சு? அப்ப நான் யோசித்து பார்த்தேன், இந்த சர்ப்பத்தையும் யார் தான் உண்டாக்குனது? யார் உண்டாக்குனது? கர்த்தர் தான் உண்டாக்குனார். ஏன்னா அங்க வசனம் தெளிவாய் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர்
கர்த்தர் உண்டாக்கினது, சகல ஜீவன்களும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. அப்ப எப்படி இந்த சர்ப்பம் சாத்தானாய் மாறினது? சர்ப்பம் சாத்தானுக்கு இடம் கொடுத்தது, சர்ப்பத்தின் வடிவிலே சாத்தான் பேசினான். புரியுதா உங்களுக்கு? சர்ப்பம் சாத்தான் இல்ல. நிறைய பேர் பாம்பை சாத்தான் நினைச்சுக்கிறான். பாம்பை பார்த்தா ஐயோ பிசாசு பிசாசுன்னு அலறான். பாம்பு பிசாசு இல்ல பிரதர். பாம்பு சர்ப்பத்துக்கு பாம்பு சாத்தானுக்கு இடம் கொடுத்துச்சு. சாத்தான் அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டு. அப்ப நாம யோசிக்கலாம், பிசாசுக்கு ஒண்ணு தேவை. என்ன தேவைன்னா சரீரம் தேவை. பிசாசு சரீரம் இல்லாம ஒன்னையும் செய்ய மாட்டான். அவனுக்கு என்ன தேவைன்னா உன் சரீரம் தேவை. உன் சரீரம் இல்லாம அவன் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான். நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தா பிசாசு அவன் வேலையை செய்வான். நீ தேவனுக்கு இடம் கொடுத்தா தேவன் அவருடைய வேலையை செய்வான். அல்லேலூயா. ரொம்ப கவனிங்க. பிசாசு ஏதோ அப்படியே மேல வந்து பாஞ்சு உன்னை இப்படி அப்படிலாம் கற்பனை பண்ணிக்காதீங்க. நீங்க பிசாசுக்கு இருதயத்தில் இடம் கொடுத்தா பிசாசு அவனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவான். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு வந்த நாட்களிலே அவர் கெனசரேத் என்கிற ஒரு கடல் அருகே போனார். அந்த கெனசரேத் கடல் அருகே அவர் போன பொழுது லேகியோன் என்னும் பிசாசு வந்தான். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலே இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் அவருக்கு எதிராக வந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை ஒரு விலங்குகளினாலோ சங்கிலிகளினாலோ கட்டி போடவே முடியாது. அவன் வீட்டிலே தங்கியிருக்கவே மாட்டான். அவன் கல்லறைகளிலே படுத்து உறங்கிக் கொண்டிருப்பான். அவன் கல்லுகளினால் தன்னை காயப்படுத்திக் கொண்டிருப்பான். அவனுக்கு சுய நினைவு கிடையாது. அவன் எந்த காரியத்தை சிந்திக்க மாட்டான். அவன் தன்னை காயப்படுத்திக் கொள்வான். அவன் வீட்டிலே குடியிருக்க மாட்டான். அப்படிப்பட்ட மனுஷன் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வந்து நிற்கிறான். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பார்த்து அந்த அவனுக்குள்ள இருந்த அசுத்தாவிகளை குறித்து தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது 8வது வசனத்துல, ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு போ அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார் அப்படின்னு வேதத்தில் எழுதி. லேகியோன் என்று சொன்னா உள்ள 6000 பிசாசு இருக்குன்னு அர்த்தம். உள்ள எத்தனை பிசாசு இருக்கு? 6000 பிசாசு. 6000 6000 பிசாசு. 6000 தான் ஒரு லேகியோன். அது கணக்கு. லேகியோனா கணக்கு. அது குறிப்பிடுற அந்த நம்ம சொல்ற 1 கிலோ அப்படின்ற இல்லையா அந்த அளவு மாதிரி 6000 குறிப்பிடுற வார்த்தை தான் லேகியோன். 6000 பிசாசு உள்ள இருக்கு. இந்த 6000 பிசாசுக்கு தேவன் ஒரு வார்த்தை சொன்னாரு, இவனை விட்டு வெளியே போ. வெளியே போன்னு சொன்ன உடனே பிசாசு போறேன்னு சொல்லல. 12வது வசனத்துல என்ன கிடைச்சு தெரியுமா? அங்க பன்னிங்களோட சரீரம் இருக்கு, அந்த சரீரத்துக்குள்ள நாங்க போகட்டுமா? அப்ப பிசாசுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? ஒண்ணு மனுஷ சரீரம் வேணும், இல்லனா ஒரு மிருகத்தோட சரீரமாவது வேணும். சரீரம் இல்லாம பிசாசு ஒண்ணு கிரியை செய்யாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் சரீரத்தை எனக்கு ஒப்பு கொடுத்துரு. அல்லேலூயா. உன் சரீரத்தை எனக்கு ஒப்பு கொடுத்துரு. 2 பேர் ஆண்டவருக்கு வந்து காணிக்கை செலுத்தினார்கள். தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கை அங்கீகரித்தார். காயினை அவன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. வசனம் சொல்லுது, தேவன் எல்லாரையும் நல்லவர்களாய் உண்டாக்கி இருந்தார். ஆதாமை நல்லா உண்டாக்கி இருந்தார். நல்ல மனுஷனுடைய வித்தில் இருந்து பிறந்தவன் காயின். ஆனா அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினாலே இப்ப உள்ள எரிச்சல் வந்துடுச்சு. முகநாடி வேறுபட்டுருச்சு. நல்ல மனுஷன் இப்போ எரிச்சல் உள்ளவனா, முகநாடி வேறுபட்டவனா, கோபம் உள்ளவனா காணப்படுறான். அப்ப காயின் தன் சரீரத்திலே பிசாசுக்கு இடம் கொடுத்தான். லேகியோன் தன் சரீரத்திலே பிசாசுக்கு இடம் கொடுத்தான். சர்ப்பம் தன்னுடைய சரீரத்தை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து. இன்னைக்கு விசுவாசிங்க, உங்கள் சரீரங்களை நீங்க யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட போறீங்க? யாருக்கு இடம் கொடுக்க போறீங்க? தேவனுக்கு இடம் கொடுங்க. ஆமென்.
பரிசுத்தமான சிந்தனைகளுக்கு இடம் கொடுங்க. கெட்ட கெட்ட சிந்தனைகள் வருது, அசுத்த எண்ணங்கள் வருதுன்னா முழங்கால் படிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சரீரம் உம்முடையது, ஆண்டவரே ஆண்டவரே இந்த சரீரம் உம்முடையது, ஆண்டவரே எனக்குள்ள தவறான சிந்தனைகள் வருது, ஆண்டவரே. பிசாசு உன் சரீரத்தை எடுத்துட்டான்னா அதை கெடுத்துருவான். ஆனா தேவன் உன் சரீரத்தை கையில் எடுத்தார்னா அதை ஆசீர்வதிப்பார், அதை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு எவன் இடம் கொடுக்கறானோ அவன் வாழ்க்கையெல்லாம் பிரகாசமா மாறுங்க. சத்தியமா சொல்ல, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க தேவனுக்கு உங்க இருதயத்தில இடம் கொடுத்தீங்கன்னா, தேவனுக்கு உங்க வீட்டில் இடம் கொடுத்தீங்கன்னா, தேவனுக்கு உங்க வாழ்க்கையில் இடம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாறிடும், பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஜே.கே. ரோலன்ஸ் என்று சொல்லி இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மனுஷர் இருந்தார். இந்த ஜே.கே. ரோலன்ஸ் என்கிற ஒரு பெரிய பணக்காரன். அவர் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். ஒரு முறை அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சுற்றுலா போகும்படியாக புறப்பட்டு வந்தார். அவர் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு காரில் அவர் வந்து கொண்டிருந்தார். அப்போ அந்த சவுத் ஆப்பிரிக்கா பகுதியில் அவர் வந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தவுடனே அவருடைய கார் நின்று விட்டது. அது புதிய கார், அது எந்த விதமான அதுல பிரச்சனையும் வராது. ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல, அந்த கார் அந்த இடத்துக்கு வந்த உடனே நின்றுடுச்சு. அவர் எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தார், அந்த கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. இந்த சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிறவங்களுக்கு அந்த இங்கிலாந்து தேசத்தில் தயாரிக்கப்பட்ட அந்த காரை ரிப்பேர் பண்றதுக்கு, அவங்களுக்கு சரி பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த மனுஷன் அந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிச்சார். ஆண்டவரே, நான் நல்லா எல்லாமே ப்ரே பண்ணிட்டு தானே வந்தேன், ஏன் திடீர்னு இந்த இடத்துல என்னுடைய கார் இப்படி நின்றுடுச்சு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொன்னாரா, நீ இந்த இடத்துல உன் ஊழியத்தை ஆரம்பி, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன் எல்லைகளை விஸ்தாரப்படுத்த போறேன், நீங்க எனக்கு ஆலயம் கட்டு, நீ இந்த இடத்துல உன்னுடைய மிஷனரி பணியை துவங்கு அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. ஜெபிச்சு முடிச்சுட்டு வந்து கார்ல உட்காந்து ஸ்டார்ட் பண்ணாரா. கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே நேரா இங்கிலாந்துக்கு போயிட்டு மூட்டை முடிச்சு எல்லாம் பேக் பண்ணிட்டு நேரா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டார். ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி, தன்னிடத்தில் இருக்கிற எல்லா பணத்தையும் போட்டு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்பிட்டார். ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்பிட்டு அவரு ஆராதனையை துவங்கினாராம். ஆராதனை துவங்கினா யாருமே வரலையா, ஒரு ஆத்துமா கூட வரலையா. இவருக்கு பெரிய குழப்பம். ஆண்டவர் தான் உண்மையாவே பேசினாரா இல்லைன்னா நம்ம மனசுக்குள்ளேயே தோணுச்சா, என்ன ஒரு ஆத்துமா கூட வரலையே அப்படின்னு. அவரு இருந்தாலும் ஆராதனைய ரொம்ப ஃபுல் ஸ்விங்கோட அவர் நடத்துறார். நல்ல வல்லமை வல்லமைன்னு பாட்டு பாடி நல்ல ஆராதிச்சு நல்ல ஆண்டவருடைய செய்தி கொடுக்கிறார். நல்ல ஃபுல்லா கத்துறாரு. யாருமே இல்லை சர்ச்சில், ஒருத்தரும் இல்லை. ஆனா நல்லா கத்துறாரு, யாரும் இல்லை. கடைசியா என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி சொல்றாரு, யாரும் இல்லை. கடைசி ஆசீர்வாதம் போட்டாச்சு, அப்பவே யாரும் வரல, சொந்து போகல. அடுத்த வாரம் இதே மாதிரி மைக்க கையில பிடிச்சாரு, ஆராதனை நடத்தினார். ஒருத்தரும் இல்ல சபையில. ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரம் இல்ல, 7.5 வருஷம் யாருமே இல்லாம சர்ச் நடத்தினாராம். எவ்வளவு நாளுங்க? 7.5 years. 7.5 வருஷம் ஒரு ஆத்துமா கூட இல்லாம அவர் ஆராதனை நடத்தினார். ஒரு ஆத்துமா கூட இல்லைன்னு கொடுத்த செய்தியை கொடுக்கல. ஒவ்வொரு வாரமும் புது செய்தி, ஒவ்வொரு வாரமும் புது புது ஆண்டவருடைய வசனம் எடுத்து பேசிக்கிட்டே இருந்தாரு. ஒரு அசைவு நடக்கல. மாறா என்ன தெரியுமா, வெளியே இருக்கிறவங்க கல்ல தூக்கி அடிச்சாங்க. கல்ல தூக்கி அடிச்சுட்டு போனான் ஆலயத்தை பார்த்து. ஆனாலும் இவர் கலங்கல. 7.5 வருஷம் இப்படியே நடத்திக்கிட்டே இருந்தாரு. தேவன் அவரை கண்ணோக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் வேடிக்கை பார்க்கும்படி ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் அப்படியே சேர்ல உட்கார்ந்துச்சு, ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த கூட்டத்தை காணும்னு தேடி இன்னொரு கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டத்தை தேவன் ரட்சித்தார். அந்த கூட்டத்தை தேடி அவருடைய தாய் தகப்பன்மார்கள் வந்தாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இப்படி ஒரே நாள்ல கர்த்தருடைய ஆலயத்தையே தேவன் நிரப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, அவர் இதுவரைக்கும் 20,000 தமிழர்களுக்கு மட்டும் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறாராம். அவர் தமிழர்களுக்கு மட்டும் 20,000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்காராம். 300 சபைகளை கட்டி இருக்கிறார்.
அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 300 சபைகளை கட்டி எழுப்பி இருக்கிறார். ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துறார். சொல்றாரு, என்னுடைய சரீரத்தை நான் ஆண்டவருக்காக அர்ப்பணித்தேன். ஆமென். பிசாசு எனக்குள்ள அவிசுவாசமான எண்ணங்களை கொடுத்தான். பாருங்க, 1 வாரம் 2 வாரம் 1 மாசம் 2 மாசம் இப்படி நடத்திடலாம், யாரும் இல்லாம கொஞ்சம் விசுவாசத்துல. ஆனா 7.5 வருஷம் ஒரு மனுஷன் தன்னுடைய பக்தியை விட்டு தன்னுடைய விசுவாசத்தை விட்டு விலக்காம இருந்தான்னா அந்த மனுஷனுக்குள்ள எவ்வளவு பெரிய விசுவாச சிந்தனை இருந்திருக்கும். ஆமென். அவருடைய சரீரத்துக்குள்ள எவ்வளவு பெரிய விசுவாச சிந்தனை இருந்திருக்கும். அவர் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. அவருக்கு என்ன ஒரே ஒரு நம்பிக்கைனா, தேவன் சொன்னதை தேவன் நிறைவேற்றுவார். ஆமென். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். அது எவன் தடுத்தால் நிறைவேற்றுவார். ஒருவேளை இன்னைக்கு அற்பமா இருக்கலாம், தேவன் எனக்கு முடிவை சம்பூரணமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரீரத்தை தேவனுக்கு இடம் கொடுங்க. உங்க சரீரத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. விசுவாச எண்ணங்களுக்கு இடம் கொடுங்க. பரிசுத்தமான சிந்தனைகளுக்கு இடம் கொடுங்க. தேவன் உங்கள் சரீரத்தை ஆளுகை செய்வார். தேவன் உங்கள் சரீரத்தை பொறுப்பெடுப்பார். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் தெளிவா எழுதினாரு, இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனை? ஏதோ வந்தோம், எமோஷன் ஆனோம், பாட்டு பாடினோம், குதிச்சோம், கொஞ்சம் அழுதோம், நல்லா சிரிச்சோம், அது இல்ல. ஆண்டவரே, என் சரீரத்திலே உமக்கு இடம் கொடுத்திருக்கிறேன். நான் கேட்ட வார்த்தைகளுக்கு என் சரீரத்தில் இடம் கொடுத்திருக்கிறேன். ஆமென். நான் கேட்ட வசனத்துக்கு என் சரீரத்தில் இடம் கொடுத்திருக்கிறேன். நான் கேட்ட சாட்சிகளுக்கு என் காதுகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறேன். நான் பாடின பாடல்களுக்கு என் இருதயத்தில் இடம் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. இடம் கொடுத்து பார். அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெனசரேத் கடல் இருக்க வந்த பொழுது 2 படகு இருந்துச்சு. அதுல சீமோன் பேதுரு தன்னுடைய படகிலே ஆண்டவருக்கு இடம் கொடுத்தான். படகுல இடம் கொடுத்தான். ஆண்டவர் அந்த படகுல ஏறி உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே சொன்னாரு, ஆழத்துக்கு கொண்டு போய் வலைய போடுங்கப்பா. வலைய போட்டா திரளான மீன்கள் பிடித்து கொண்டார். ஆமென். கொஞ்சம் நம்ம யோசிச்சாங்க, எவன் இடம் கொடுத்தானோ அவன் படகு நிரம்பி வழிஞ்சது. ஆமென். இன்னைக்கு உங்க ஆசீர்வாதம் நிரம்பி வழியணுமா? உங்க ஆசீர்வாதம் நிரம்பி வழியணுமா? உங்க படகு மாதிரி உங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. நான் நினைச்ச மாதிரி நடக்கணும், உங்க எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவனே, நீங்க நினைக்கிற மாதிரி நடத்துங்க ஆண்டவரே. அவர் எண்ணத்துக்கு இடம் கொடுங்க. அவருடைய சிந்தனைக்கு இடம் கொடுங்க. அவருடைய எண்ணத்துக்கு இடம் கொடுங்க. அவருடைய யோசனைக்கு இடம் கொடுங்க. அவருடைய ஆவிக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொன்னாரு, எபேசியர் 4:27 பிசாசுக்கு யாருக்கு கொடுக்க கூடாது? யாருக்கு கொடுக்க கூடாது பிரதர்? பிசாசுக்கு கொடுத்துறாத. கோபமா வருதா? கோபம் ஒரு பிசாசு. எதை சொல்லிட்டு தெரியுமா பிசாசுக்கு இடம் கூடாதீங்கன்னு சொல்றாரு? கோபம் கொண்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, பிசாசுக்கு. அப்ப என்ன கோபம்? எது கோபம்? சாரி, எது பாவம்? சரி, எது பிசாசு? நான் தப்பா வளர்ந்து. எது பிசாசு? எது பிசாசு? என்னை பார்த்து கோபமா சொல்லாதீங்க. எது பிசாசு? ஆமா, கோபத்துக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் கொடாதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. கோபத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அது கொலகாரனா கூட மாத்திரும். காயின் கோபத்துக்கு தான் இடம் கொடுத்தான், எரிச்சலுக்கு தான் இடம் கொடுத்தான். கடைசியில் தன் கூட பிறந்த சகோதரனையே கொன்று போட்டான். இன்னைக்கு வார்த்தையால சகோதரனை சகோதரியை சாவடிக்கிற கூட்டம் எவ்வளவாய் பெருகி இருக்கிறது. விசுவாசிப்போம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே உமக்கு இடம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. வீணான சிந்தனைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. கசப்புகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. வைராக்கியத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. எரிச்சலுக்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. இயேசுவே, உமக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்வதற்கு என்னை, எங்களை, எங்கள் சபையை ஒப்பு கொடுத்திருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். நீ தாராளமாய் கிரியை செய்யும். எங்கள் சரீரத்துக்குள்ளே தாராளமாய் கிரியை செய்யும். எங்கள் மூலமாய் நீர் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பீராக தகப்பனே ஸ்தோத்திரம். எங்கள் கைகளின் கிரியையை உறுதிப்படுத்தி அருளும் என்ற வசனத்தின்படி எல்லாருடைய கைகளின் கிரியைகளையும் உறுதிப்படுத்தி அருளும். ஆசீர்வதித்தருளும். தேவைகளை எல்லாம் சந்தியும். எதிலும் குறைவில்லாமல் இவர்களை நிறைவோடு கூட நடத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய கிருபை இன்னும் அளவில்லாமல் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுவதாக.
தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற இந்த செய்தியை வெப்சைட் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு இடம் கொடுத்து திரளான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும். தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளில் திருவிருந்து எடுத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் சமாதானமும் தாராளமாய் பெருகட்டும். தகப்பனே ஸ்தோத்திரம். தேவ கரத்துக்குள்ளே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கர்த்தர் வருகை வரைக்கும் சகல பரிசுத்தவான்களோடும் நம் ஒவ்வொருவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.